அக்குநித்தி டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். தேங்காயை பற்றி நீங்கள் அறியாத ஒரு உண்மை ரகசியத்தை இப்போ நம்ம பார்ப்போம். தேங்காய் வாங்கும்போது அது ஆண் தேங்காயா பெண் தேங்காயா அப்படின்னு பார்த்து வாங்கணும். யாராவது இது வரைக்கும் நீங்கள் அது மாதிரி பார்த்து வாங்கியிருக்கீங்க? மொத்தமாக தேங்காய் வாங்கணும் அப்படின்னு வாங்கியிருப்பீங்க. வீட்டுக்கு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற தேங்காய் அப்படின்னா பெண் தேங்காய் தான் வாங்கணும். ஏன்? அதாவது சமைச்சு சாப்பிடக்கூடிய தேங்காய் அப்படின்னா குளிர்ச்சியான பெண் தன்மை உடைய தேங்காய் தான் மிகச்சிறந்தது. அதில் இருக்கிற கொழுப்பு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வேக வைத்தால் அந்த கொழுப்பு அதிக அளவில் பாதிக்காது. ஆண் தன்மை உடைய தேங்காயை நீங்கள் வாங்கி சமையலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா கரைக்க முடியாத அடர்த்தி நிறைந்த கொழுப்பாக மாறி அது மாரடைப்பை ஏற்படுத்துது. இப்போ இந்த ஒரு ரகசியத்தை எது பெண் தேங்காய் எது ஆண் தேங்காய் அப்படிங்கிற ரகசிய உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ தேங்காய் சாப்பிடலாம்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆஹா கொலஸ்ட்ரால் கூடிருமே அப்படிங்கிறலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காய் வாங்கும்போது இந்த தேங்காயில் அதனுடைய அமைப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஷேப் பாருங்கள். ஒரு கூர்மையாக இந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு கூர்மையான ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு ஓவல் ஷேப் இருக்கும். இதுக்கு பேர் ஆண் தேங்காய். இன்னொரு வகை இருக்கு, ரவுண்டாக இருக்கும். இதுக்கு பேர் பெண் தேங்காய். ரெண்டோட அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆண் தேங்காய், இது பெண் தேங்காய். தேங்காய் வாங்கும்போது கூர்மையான ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்கக்கூடிய வகையில் இருந்தால் அது ஆண் தேங்காய், இடையில உருண்டையாக இருந்தால் அது பெண் தேங்காய். பெண் தேங்காய் என்பது குளிர்ச்சி அதிகம் நிறைந்தது. இதில் இருக்கிற தண்ணி இளநீர் சைனஸ் சளி இருமல் ஆஸ்மா இருக்கிறவங்க அப்படியே குடிக்கக்கூடாது, உடனே நீர்க்கோர் சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ஆண் தன்மை உடைய தேங்காய் தண்ணி குடிக்கலாம், சளியே பிடிக்காது, எந்த பாதிப்பும் இல்லை. இந்த ஆண் தன்மை உடைய தேங்காய் சமைச்சு பயன்படுத்தக்கூடாது. இதை தான் கோவில்களில் ஆலயங்களில் தேங்காய் அர்ச்சனைக்கு கொண்டு போகும்போது ஆண் தேங்காய் அப்படிங்கிறத அந்த காலத்தில் வாங்குவாங்க பெரியவங்க. அப்படி தட்டி பார்த்து ஆண் தேங்காயினுடைய அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குவாங்க. இதுதான் உடைச்சு கோவிலையே பச்சையாக மென்று சாப்பிடணும். இது பச்சையாக மென்று சாப்பிட்டா கரையும் தன்மையுடைய கொழுப்பு. இதையே வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டா கரைக்க முடியாத அடர்த்தி நிறைந்த கொழுப்பு. அதனால தான் ஆண் தன்மையுடைய தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்தாதீங்க, பச்சையாக உடைச்சி சாப்பிடுங்க. தினசரி சாப்பிடலாம், எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் பெண் தன்மையுடைய தேங்காய் தண்ணீர் பச்சையாக குடிக்கக்கூடாது. ஆனால் தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்தலாம். தேங்காயை பற்றியான இந்த ஒரு உண்மை ரகசியத்தை இன்று முதல் அறிந்து மருத்துவ ரீதியாக நீங்கள் இந்த ஒரு உண்மையை புரிந்து கொண்டு பயன்படுத்துங்க. ஆன்மீக ரீதியாக தேங்காயில் பல்வேறு அதிசயங்கள் இருக்குது. இன்னொரு மருத்துவ ரீதியாக ஒரு உண்மை என்ன அப்படின்னா, 3 விதமான இந்த தேங்காயில் இதனுடைய குடுமி இருக்கு இல்லையா, இதை பிச்சிட்டிங்கன்னா 3 கண் இருக்கும். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 3 ரேகை இருக்கும். இதை தேங்காய் உடைக்கும் போது கரெக்டாக அந்த ரேகையில் அடிப்பாங்க. அடித்து உடைச்சோம்னா தான் தேங்காய் சீக்கிரம் உடையும். இந்த 3 ரேகை என்பது முக்காலத்தோடு தொடர்புடையது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதனால தான் நல்லதும் கெட்டதுக்கும் அந்த காலத்தில் தேங்காயை பயன்படுத்துறது. ஒரு உயிர் பிரிந்த மரணத்தில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா முதல்ல தேங்காய் உடைச்சி செய்யக்கூடிய ஒரு வழக்கம். நல்ல காரியம்னா தேங்காய் உடைச்சி செய்யணும். எல்லாத்துக்குமே தேங்காய் என்பது ஒரு அற்புதமான ஒன்றாக, தெய்வீக குணம் வாய்ந்த ஒன்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை இருந்தது. மருத்துவ ரீதியாக இதை நம்ம சில ஆய்வுகளில் என்ன சொல்லுது அப்படின்னா, முத்தோஷத்தை சமநிலைப்படுத்துகிற தன்மை இருக்குது. அதாவது வாதம், பித்தம், கபம் முத்தோஷத்தையும் சமநிலைப்படுத்தும். 3 விதமான தன்மை இருக்குது அப்படின்னு. அப்போ உடம்பினுடைய
மார்புக்குழி, வயிற்றுக்குழி, அடி வயிற்றுக்குழி என்று சொல்லக்கூடிய 3 குழியினுடைய தட்பவெப்ப நிலையை சமநிலைப்படுத்தி வாதம், பித்தம், கபம் முத்தோஷத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த தேங்காய்க்கு உண்டு. அதனால தான் தினசரி ஒரு தேங்காய் இல்லை, ஒரு மூடி மட்டுமாவது தினசரி பச்சையாக சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், மார்புக்குழி சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. இந்த தேங்காயை பற்றிய இந்த உண்மையை புரிந்து கொண்டு இன்னையிலிருந்து ஆண் தேங்காயா பெண் தேங்காயான்னு பார்த்து வாங்குங்க. ஆரோக்கிய ரீதியாக, மருத்துவ ரீதியாக பயன்படுத்துங்க. நன்றி.